உலக வரலாறுகளை எடுத்து சொல்வதற்கு சர் அலெக்சாண்டர் எப்படி நமக்கு வரலாறு ஆய்வுகளின் மூலமாக கிடைக்கிறதோ அதேபோல் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆட்சி அமைத்து இந்திய தேசத்திற்கு ஒரு வரலாறை தந்தது ராஜேந்திர சோழனுடைய பொற்காலம். இந்திய வரலாறு என்று சொன்னால் ராஜேந்திர சோழனுடைய வரலாறை எடுக்காமல் எந்த தரவுகளும் இந்த மண்ணில் கிடைப்பதில்லை. காரணம், சோழ வம்சத்தினுடைய பேர் எழுச்சி ஏறக்குறைய 800 ஆண்டுகள் இந்த மண்ணிலே கோலோச்சியது. அது இந்த பூமி பந்தில் மிகப்பெரிய திருப்பத்தையும் நவீன நாகரிகத்திற்கு முதற்படியாகவும் சிறந்து விளங்கியது. இன்றைக்கு இருக்கின்ற அணு ஆயுதங்கள் முதல் ஒப்பிட்டு பார்த்தால் மனித குலத்தை அழிக்கின்ற பேர் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய மர்மங்களாகவே இருக்கிறது. ஆனால் சற்று ஏறக்குறைய 1000 ஆண்டுகளை கடந்து செல்கின்ற பொழுது சோழ வம்சத்தினர் உலகளாவிய முறையில் படையெடுத்து கீழை தேசங்களுக்கு மாணக்கவாரம் என்கின்ற கடல் தளத்தை படைத்தளமாக அமைத்து இன்றைக்கு இருக்கின்ற அந்த சூழலில் கடாரம், சுமத்திரா தீவு போன்ற பல நாடுகளுக்கு கப்பலிலே சென்று படையெடுத்து வரலாறுகளை செய்து கொடுத்த பெருமை ராஜேந்திர சோழனுக்கு உண்டு. அதற்கு வித்திட்டவர் அவருடைய தந்தையாகிய வேங்கை ராஜராஜ சோழனுடைய எழுச்சியும் தூண்டுதலான போர்களங்களுமே இதற்கு உத்வேகத்தை தந்திருக்கிறது ராஜேந்திர சோழனுக்கு. ஆகவே ஏறக்குறைய அவனுடைய வயதில், அந்த மாமன்னருடைய வயதில் 4இல் 1 பாகத்தை குடும்பத்திற்கு செலவு செய்யாமல் 3 பாகத்தை இந்த தேசத்திற்காகவே அர்ப்பணித்து போராட்ட வாழ்க்கையில் கையில் எடுத்து பல தேசங்களை வெற்றி கொண்ட பெருமை கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்ட சோழ நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் வித்திட்டு இருக்கிறது. இது ராஜேந்திர சோழ கோப்பரகேசரியினுடைய கனவு. தந்தை காட்டி கொடுத்த வழியில் இலங்கை தேசம் முழுவதும் படையெடுத்து அங்கே முன்னவர் தந்த முடியாகிய பாண்டியர்கள் அங்கே அடமானம் வைத்த முடியை கொணர்ந்து இலங்கை முழுவதிலும் சோழ மண்டல கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அந்த வெற்றிகரமாக முடித்திய ராஜேந்திர சோழன் வடநாடுகள் கங்கை வரை படையெடுத்து பல வெற்றிகளை குவித்து கனவு தேசமாக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்திலே செப்பனிடப்பட்ட இந்த மாபெரும் கற்றளிகளால் கொண்ட ஆலயத்தை 7 ஆண்டுகள் செய்து முடித்திருக்கிறார்கள். தஞ்சை மாநகரிலே எழுந்திருக்கின்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தை வடிவமைத்த சிற்பியின் மகனான திருச்சிற்றம்பல சிப்பியார்தான் இந்த கோவிலை கட்டுமானம் நிறுவி ராஜேந்திர சோழனுடைய கனவுக்கு நினைவாக பரிசளித்தான் என்பது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக திகழ்கிறது. ஏறக்குறை கங்கை வரை படையெடுத்து கங்கை நீரை கொண்டு வந்து எதிர்த்த மன்னர்களெல்லாம் விலங்கிட்டு அவர்கள் தடையிலே பொற்கலசங்களால் அணியப்பட்ட நீரை எடுத்து வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்து கோயிலை குடமுழுக்கு நீராட்டு நன்னாண்டு விழாவை நடத்தினான் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டு சொன்ன பெரும் உண்மையாக திகழ்கிறது. அந்த வழியில் ராஜேந்திர சோழனுடைய இந்த அர்ப்பணிப்பும் இந்த தேசத்திற்கு அவன் விட்டு சென்ற தொலைதூர நோக்கும் பல நோக்குகளை உள்ளடக்கிய அந்த வெற்றி வீரன் அமைத்த இந்த ஆலயம் விண்ணை தொட்டு நிற்கிறது. பல்லவர்கள் தொடங்கி வைத்த அந்த சிற்பக்கலையை சோழர்கள் வெற்றிகரமாக முடித்து உலகெல்லாம் கண்டு வியக்கின்ற அளவிற்கு இந்த ஆலயத்தை எடுப்பித்தார்கள். 186
அடி உயரம் கொண்ட இந்த கற்றளி கொண்ட இந்த ஆலயத்தை ஆலயத்தை வடிவமைத்து மிக அற்புதமான முறையிலே கலை பண்பாடு ஆகிய அனைத்து மனிதகுல வரலாற்றில் என்றுமே அழிக்க முடியாத சின்னங்களை பொறித்து கல்வெட்டுகளை பொறித்து தன்னுடைய மெய்கீர்த்தியை அச்சிட்டு வைத்தான் என்று சொல்லும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன் இது போன்ற ஒரு அற்புத காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் தமிழர்களுக்கு இருந்த தலைச்சிறந்த பண்பாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியர் பாடியதை இந்த மெய்ப்பித்து காட்டியது சோழமும் மும்முடி சோழர்களும் மற்றும் உள்ள அரசர்கள் ஆண்ட விதங்களை காட்டும் பண்பாடுகளாக உலகம் தழுவிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தேசமாக இந்தியாவை வழிபெறச் செய்ததற்கு மூலமாக வித்திட்டது சோழர் குலம் என்றே சொல்ல வேண்டும். ராஜேந்திரனுக்கு முன் 400 ஆண்டுகள் பின் 400 ஆண்டுகள் அவனுடைய மெய்கீர்த்தியையே பல வரலாற்று ஆய்வாளர்கள் சான்றாக வைத்து தீட்டி வருகிறார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, வடநாட்டிலே இருக்கின்ற இந்திய பெருவழி வம்சத்தார்கள் இன்று இரட்டடிப்பு செய்து அந்த வரலாற்று ஆய்வுகளை மறைக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இதை வகுத்து தொகுத்த மேலை நாட்டு அறிஞர்கள் உணர்வு பூர்வமாகவும் தொலைநோக்கு பார்வையாகவும் இந்த கட்டடக்கலையின் சிற்பங்களையும் உலகறிய செய்ததில் பெரிய பங்கு வகித்து இருக்கிறார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத அவர்கள் கண்ட உண்மையை களத்தில் காட்டி நிற்கின்ற நூல் வடிவங்களை தந்ததனால் இன்று இருக்கின்ற சந்ததிகள் புரட்டி பார்ப்பதற்கு நேரமில்லை என்றாலும் சான்றுகள் நமக்கு 1000 ஆண்டுகளை கடந்து விண்ணை தழுவி நிற்கின்ற சான்றாகவே அமைந்திருக்கிறது. எத்தனை போர்களை வாழ்க்கங்கள் தன்னுடைய குடும்பத்தை கூட நோக்காத ராஜேந்திர சோழ கோப்பரகேசரி வாழ்நாள் முழுவதும் போர் போர் என்று போரை முழக்கமாக செய்து வளம் பெற்ற பூமியாக சோழ நாட்டை வடிவமைத்தார்கள். அதன் பின் வந்த அவனுடைய மகன் வழி பேரனான குலோத்துங்க சோழன் கலிங்கமறை படையெடுத்து கலிங்கத்து பரணி என்கின்ற தமிழிலே ஒரு அற்புதமான பரணியை தருவதற்கு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தவன் என்பதை செயங்கொண்டார் தன் தீட்டிய கலிங்கத்து பரணியிலே தீட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமியில் இன்று காணோர்களெல்லாம் காணுகின்றவர்களெல்லாம் மனம் நடுங்கக்கூடிய அளவில் இங்கே பராமரிப்பும் எந்த விதமான இயற்கை சூழலுக்கு ஒத்து வராத ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்று இந்த கோயிலை யுனெஸ்கோ எடுத்து இங்கே பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கலை நுட்பத்தை பார்த்து வியக்கிறார்கள். இதற்கு வித்திட்டது கரிகால் சோழனுடைய ஒரு உந்துதலாக ராஜேந்திர சோழன் எடுத்து இந்தியாவில் தான் வெற்றி பெற்ற கங்கை வரை படையெடுத்து இமயம் வரை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகத்தால் 3 ஆண்டுகளில் சுமத்திரா தீவையும் கடாரத்தையும் கைகொண்டு இங்கே வந்து சிறப்பு எய்தினான் என்பது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறு. ஆகவே இது போன்ற இந்த அற்புதமான சின்னங்களை பாதுகாப்பதற்கு இந்திய அரசும் மாநில அரசும் தன்னாலான முயற்சிகளை சிரம் மேற்கொண்டு இந்த புனித தன்மை வாய்ந்த இந்த ஆலய பகுதிகளை செப்பனிட்டு இங்கே வருகின்ற பொதுமக்களினுடைய அவாவை தீர்க்கின்ற அளவிற்கு இங்கே உள்ள குறைபாடுகளை களைந்து அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே இதற்கு ஒரு சான்றாக கேள்வியாக வைக்கிறோம். ஆகவே இந்த ஒப்பற்ற இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் வர இருக்கின்றதையும் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். காலம் கடந்து இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்தும் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தேசத்தினுடைய பிரதமர் இங்கு வருகை தருவது சோழ நாட்டு வம்சத்திற்கு ஒரு உந்துதலை தருகிறது என்பதோடு சோழர்கள் ஆட்சி செய்த அந்த செங்கோலை மன்றிலே
இந்திய பாராளுமன்றத்திலே நிறுவிய அந்த பெருமைக்காக தமிழக மக்கள் சார்பாகவும் மற்ற அனைவரின் சார்பாகவும் இந்த ஒப்பற்ற தேச தலைவருக்கு பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் இங்கே வந்து அவர்களுடைய பார்வையை நோக்கி இங்கே இருக்கின்ற குறைகளை எல்லாம் களைவதற்கு அங்கே பள்ளி கொண்டு எழுந்திருக்கின்ற பிரகதீஸ்வரர் பெருமான் சிறப்பு எய்துவார். அவருக்கும் இந்த தேசத்திற்கும் நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் என்றே எங்களுடைய அவாவாக இருக்கிறது. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த ஒப்பற்ற தலைவனுக்கு இந்த ஆலயத்தை செதுக்கிய திருச்சிற்றம்பல சிப்பியார் அவர்கள் ஏதோ ஒன்று அந்த மாமன்னனுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கணிப்பை அந்த மாமன்னனிடத்திலே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உலகறிய செய்வதற்காக சண்டீஸ்வரர் கோலத்திலே வடகோபுர வாசப்படியில் எழுந்திருக்கின்ற சிவபெருமான் உமாதேவியாரோடு முடி புனைகின்ற ஒரு காட்சியை உலக சின்னமாக இன்று தரித்து அந்த உத்தமனுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இந்த கோயில் விளங்குகிறது. தனக்கென வாழாத அந்த பெருந்தகையாகிய ராஜேந்திர சோழ கோப்பர கேசரி தான் வெற்றி பெற்ற சுபகீர்த்திகளில் அந்த மெய்கீர்த்திகளில் பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் எதிர்வரும் தமிழ் சந்ததிகள் புரட்டி பார்த்து அந்த வீர வாழ்க்கையை மேற்கொண்டு தம் மண்ணை தம் மண்ணாக புனித மண்ணாக பாதுகாக்க ஒவ்வொருவரும் எழுந்திட வேண்டும் என்கின்ற பெரு அவா எழுகிறது. எல்லோருக்கும் மனக்குறைதான். இந்த மாபெரும் கற்றளிகளால் ஆன இந்த ஆலயம் இந்த அளவில் சிறப்புற்று விளங்குவது சோழ தேசத்திற்கு மட்டுமல்ல, இந்த இந்திய உபகண்டத்திற்கு மட்டுமல்ல, பாரதத்தை தாண்டி உலகமெல்லாம் இந்த வரலாறு படைத்த சோழ வம்சத்தை கண்டு வியக்கிறது. கல்லணையை கட்டினான் கரிகாலன். இங்கே கங்கையிலே 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கின்ற கற்றளி கோபுரம் விண்ணை தழுவி நிற்கிறது. யாராலும் செய்து முடிக்க முடியாத இயற்கை பேரிடர்களை தாங்கி நிற்கின்ற இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் இந்த ஆலயத்தினுடைய அஸ்திவார பீடத்தினுடைய படைப்பு. எந்த தொழில்நுட்பத்தில் இதை அமைத்தார்கள் என்பது மட்டும் தெரியவில்லை. ஆனால் இயற்கைக்கு அது எந்த வகையிலும் தன்னை சளைக்காமல் நிலைத்து நிற்பதற்கு அவர்களுடைய உயரிய பார்வையும் தொழில்நுட்ப சிந்தனையையும் நம்மளுடைய கட்டடக்கலையினுடைய அம்சங்களையும் பல்லவர்கள் தோற்றுவித்தார்கள். அதை முடித்து வைத்த பெருமை சோழர்களுக்கு தலை சிறந்து விளங்குவதாகும் என்று கூறி நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். உலக பாரம்பரிய பண்பாட்டு கலை சின்னங்களினுடைய வரிசையிலே இடம்பெற்றிருக்க யுனெஸ்கோவால் வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் இந்த விழா கோலம் கொண்டுள்ளது. இக்கோயிலுடைய ஆலயமானது மிக பிரசித்தி பெற்றது. உலகளாவிய நிலையில் பல சுற்றுலா பயணிகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராலயம். இப்பேராலயத்தினுடைய வளர்ச்சி நிலையில் மத்திய மாநில அரசுகள் பெரும் பங்கு கொண்டு இன்னும் நிறைய அந்த வளர்ச்சி திட்டங்களை செய்தால் இந்த பகுதியினுடைய மக்களுக்கும் பன்னாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் பெரும் பெருமையுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலே இந்திய நடுவண் அரசு தென்னக தொடர்வண்டியினுடைய வழித்தடத்தை கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வழியாக இணைக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய இரும்பு பாதையை உருவாக்கலாம். அதோடு சோழகங்கம் என்கின்ற அந்த பொன்னேரி ஆழப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்களோடு ஆழப்படுத்தப்பட்டு அந்த பெரிய அளவில் நீர்களை சேமித்து படகு குழாம் அமைத்து சுற்றுலா வளர்ச்சியினுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலே வசதிகளை ஏற்படுத்தலாம். இப்பகுதியினுடைய 20 கிராமத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வேளாண் வசதி பெற பேருதவியாகவும் இருக்கும். அதோடு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதி, அரியலூர் மாவட்டத்தினுடைய உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பகுதியுமே தொல்லியல் அடையாளங்கள் நிரம்ப காணப்படக்கூடிய பகுதி. இப்பகுதியிலே இந்திய நடுவண் அரசு உலகளாவிய நிலையிலே ஒரு சர்வதேச ஆர்காலஜி யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய தொல்லியல் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கலாம்.
அதோடு இந்த ஒரு பெரிய தெற்காசிய நாடுகளினுடைய தலைநகராக விளங்கிய இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த எளிய ஒரு சிற்றூராய் காட்சியளிக்கிறது. இது தமிழக அரசு தமிழக அரசு அந்த அரியலூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய நிலையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒரு வருவாய் வட்டமாக உருவாக்கி இந்நகருக்கு பெருமை சேர்க்கலாம். அதோடு நிறைய இந்த வழியை இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகளிலே கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறுகளையும் சிற்பங்களையும் காட்சிப்படுத்தி மக்களுக்கு வெளிப்படுத்தலாம், வெளி உலகிற்கு வெளிப்படுத்தலாம். இந்தியாவினுடைய வடபுலம் முழுவதையும் வெற்றி கொண்டு தெற்காசியா நாடுகளினுடைய தலைநகராகிய விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்த அந்த ராஜேந்திர சோழன் அந்த கோவிலை எழுப்புகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விநாயகரை வழிபட்டு தான் தன்னுடைய அந்த கோவிலினுடைய நிர்மாண பணிகளை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகாமையிலே 2 கல் தொலைவில் உள்ள கணக்க விநாயகர் என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராலயம் அந்த விநாயகரை ஒவ்வொரு நாளும் வழிபட்டு அந்த கோவிலுக்கு செய்யக்கூடிய அந்த செலவினங்களை கடவுளிடத்திலே வணங்கி சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த கோவில் சமீபத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் அந்த வடப்பகுதிகளை ஆட்சி செய்தனுடைய வெற்றியினுடைய நினைவாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த காளி சிற்பங்கள் எல்லாம் அந்த கோவிலினுடைய 4 திசையினுடைய எல்லைப் பகுதிகளே அமைந்துள்ளது. அந்த எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள காளி சிற்பங்களையும் கணக்க விநாயகத்தினுடைய பேராலயத்தையும் பார்ப்பதற்கு சரியான அந்த போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அதையெல்லாம் விளம்பரப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே சுற்றுலாத்துறை மிகப்பெரிய ஒரு பெயர் பலகையினை அமைத்து அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறி பயனுடையதாக இருக்கும். உலக நாடுகளையே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய மாபெரும் அருள்மிகு பிரகதீஸ்வரர் பிரகநாயகி ஆலயத்தின் முன்பாக இருந்து அதனுடைய இந்த கோயிலுடைய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம். இது சிறப்பு என்னென்னா அன்னாபிஷேகம். உலக நாடுகளில் சிவாலயங்களில் விட இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அன்னாபிஷேகங்கிறது சிவலிங்கத்திற்கு ஏறக்குறைய 100 மூட்டை அரிசிகள் வடித்து முழுமையாக அந்த லிங்கத்தை மூடி அது வழிபாடு செய்கிற ஐப்பசி பௌர்ணமி நாள் அன்று உலக நாடுகளிலிருந்து அத்தனை சிவ பக்தர்களும் இங்கு குவிய தொடங்கி விடுவார்கள். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க நிகழ்ச்சியானது அன்னாபிஷேகம். அதே போன்று நம்முடைய மகிஷாசுர மர்தினி என்கின்ற காளியம்மனுக்கு ஆடி விழா, பங்குனி விழா பல்வேறு பக்தர்கள், அதாவது நம்ம ராஜேந்திர சோழனுடைய வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மகிஷாசுர மர்தினி சிலை, அந்த சிலைக்கானது அந்த ஆடி மாதமும் பங்குனி மாதமும் அந்த பால்கூடம் காவடி திருவிழா மிக மிக சிறப்பாக நடைபெறும். அதே போன்று 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் தனித்தனியாக இருக்குது நவகிரகங்கள். இங்கே ஒரே கல்லில் வேறு எங்கேயும் இருக்காத சிறப்பானது நம்ம கோயில் உள்ளே நுழையக்கூடிய வலது கை பக்கம் அமைந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாபெரும் தனிப்பயிற்சி விழா இந்த கோயிலில் மிக 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 சிறப்பாக நடைபெறும். அம்மன் பிரகநாயகி, பெரிய நாயகி அப்படின்னு ஒரு நின்ற கோலம் அவ்வளோ அற்புதமாக அந்த சிற்பமானது அம்பாள் பல லட்ச திருமணங்கள் அந்த இடத்துல நடந்த இடம் அம்மன் கோயில். அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் அவருடைய கோவிலும் உள்ளே இருக்குது. அதே போல் உள்ளே பைரவர் இருக்காருங்க. 2வது உள்ள சந்திரகாந்த கல் அப்படிங்கிற ஒரு கல் இருக்குது. வெளியிலே வெப்பமாக இருந்தால் உள்ளே குளிர்ச்சியாகும், வெளியில் குளிர்ச்சி அந்த உள்ளே வெப்பம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள் இருந்தால் தான் அந்த தன்மையை உணர முடியும். அந்த தன்மை இருக்குது. அதே போல் இந்த மாடி பகுதியில் ஏறினோம்னா அது இந்திய தொழில் துறை அனுமதியோடு போனோம்னா அதனுடைய கட்டடக்கலையுடைய அத்தனை அற்புதமான அமைப்புகளும் அதனுடைய குடைவரை கோவில் அப்படியே கிணறு மாதிரி போயிட்டே இருக்கும். உள்ள எதுவுமே இருக்குது, கூடு. இந்த உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கூடு மாதிரியே இருக்கும். வெளியில் கோபுரங்கள் இருக்கும், சிற்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த 2வது 3வது மாடியில் நம்ம பார்த்தோம்னா உள்ளே கூடு மாதிரி போய் மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா கலசம் கோபுரம். கிட்டத்தட்ட 84 ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் பொதுமக்கள்லாம் இணைஞ்சு தான், அரசு கூட நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல. மிகப்பெரிய அளவில் குடமுழுக்கு விழா 2017 பிப்ரவரி 2ஆம் நாள் அந்த குடமுழுக்கு விழா நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே போல் இந்த உலக பிரதிஷ்டை பெற்ற தலங்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தை
ராஜேந்திர சோழனார் கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் உலக பிரதிஷ்டை பெற்ற கங்கை கொண்ட சோழபுர திருக்கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இந்த திருத்தலம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள வெளிநாட்டினரும் இந்த கோயிலை காண சில வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கோயிலுக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை புரிவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளது. இது ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட மாபெரும் சிவலிங்கம் உள்ளது. தஞ்சை திருக்கோயில் எப்படி ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்டதோ அதே போன்று ராஜேந்திர சோழனால் இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சக்தி வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு பக்தர்கள் அதிகம் வருகின்றனர். இப்பொழுது நமது பாரத பிரதமரும் தரிசனம் செய்ய வர நமக்கு பெருமை அளிக்கிறது.